தேங்க்யூ. தேங்க் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. இப்போ வந்து இந்த கத்தார்குள்ள மார்க்கெட் கிட்ட உட்காந்துருக்கேன். இங்கே வந்து இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் வந்து சிக்கிசம் மதத்தை சார்ந்த ஒரு கோயில். இங்கே வரவங்கெல்லாம் சிக்கிசம் சார்ந்தவங்க அதிகமாக அந்த கோயிலுக்கு வருவாங்க. இந்த சிக்கிசமில் இருக்கிற இந்த கடவுள் வந்து இந்த பிறந்த ஒரு ஊர் வந்து இங்கே தான் இருக்குது. அதாவது பாகிஸ்தானில் தான் கடவுள் வந்து பிறந்து தலைமுறையாக கிட்டத்தட்ட 10 பேர் வந்து இருக்காங்களாமா. 10 தலைமுறைகள் வந்து இருக்காங்களாமா. ஆட்சி பண்ணி வந்திருந்தாங்களாமா அவங்க கடவுள். அதில் இங்கே இருக்கிற கடவுள் வந்து குருத்தார் ஒன்னுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இங்கே 18 வருஷம் வந்து இந்த இடத்துல வந்து வசித்து வந்திருக்காராமா. அதுக்கப்புறம் இங்கே வந்து கோயில் கட்டி அவங்க சிக்கிச மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து இங்கே வந்து வணங்கிட்டு வராங்க. அந்த கடவுள் அதான் குருத்தார் அப்படின்ற ஒரு அந்த சிக்கிசம் கடவுளை வந்து வணங்கிட்டு வராங்க. இதுதான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவுமே தெரியல இந்த இதை பற்றி. அதாவது இங்கே சிக்கிசம் மதத்தை வணங்கக்கூடிய வருவாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 18 வருஷம் இங்கே தங்கி வந்திருக்காங்களாமா. அதனாலேயே இந்த சிக்கிசம் மதத்தை சார்ந்தவங்க இங்கே வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க, அதாவது இந்த இந்தியன்ஸ் எல்லாம். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் வாங்க வீடியோ. என்ன इंग्लिश? नो, पाकिस्तानी उर्दू उर्दू ओके, उर्दू बोल रहा है। पाकिस्तानी उर्दू, हाँ, इंग्लिश नहीं बोला है ना, हिंदी बोल रहे हैं? आप हिंदी हिंदी भी बोलता है, हम इसको जो उर्दू बोलता है ना, आप इसको हिंदी भी बोलते हैं। उर्दू ठीक आपका है, जो मुंबई में भी ज़्यादातर बोला जाता है, हाँ हमारा उर्दू होता है, आपका हिंदी है। ठीक है ठीक है। बोलने में दो और सेम, हाँ दो सेम, हाँ जी, दो सेम है लेकिन थोड़ा सा डिफरेंस है हाँ वर्ड्स में, ठीक है ठीक है ठीक है। सम वर्ड्स डिफरेंस। दिस क्लॉथ शॉप, दिस प्लेस ओनली मार्केट हो गया ना, फुल नहीं मार्केट नहीं, दिस ओनली? न्यू बन रही है अभी पीछे और बन रही है, ओके ओके, आपको 2 मंथ्स जो है ना ओपन हो जाएगी, बड़ी हो जाएगी। 2 months ओनली ओपन आफ्टर, ஓகே 2 மாதம் தான் ஆகுதாங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணி. आप किधर से? இது சின்ன மேரே சென்னை தமிழ்நாடு चेन्नई, मालूम है? चेन्नई सुपर किंग धोनी। Yes, you have ma Chennai Super King is, you understand? Okay okay, I am Tamil Nadu. Yes, फेमस कपड़ा पाकिस्तान का जेंट्स कुर्ते पजामे के लिए, Pakistan. ये सिर्फ पाकिस्तान से ही मिलता है। Okay ये पाकिस्तानी बनाता है, इसको बल नहीं पड़ता, रिंकल नहीं पड़ते इसको प्रेस करने की ज़रूरत नहीं पड़ती। ये पाकिस्तान का 70 साल पुराना फैब्रिक है। ये पाकिस्तान के अलावा आपको दुनिया के और किसी कंट्री से नहीं मिलेगा। okay okay, क्या क्लॉथ है? इसका नाम होता है बोस्की। वाओ செம்ம நைஸாக இருக்குங்க. திஸ் இஸ் ஷர்ட், पूरा कुर्ता पजामा, குர்தா. कुर्ता और पजामा। ஓகே ஓகே ஓகே, இது வந்து குர்தாங்க. முஸ்லீம்ஸ்லாம் அதிகமாக इसमें யூஸ் 2 பண்ணுறாங்க. कलर्स आते हैं, एक ये कलर है क्रीम ओके और एक ये ऑफ वाइट। ओके ओके ओके, लाइफ टाइम गारंटी होगी कपड़े फैब्रिक की। ये ठीक है। पाकिस्तान की फेमस जो पुराने ओल्ड जो है ना पुराने बुजुर्ग, हाँ वो उनको ये पता है इस चीज़ का। ठीक है ठीक है लेके जाए फेमस चीज़ है पाकिस्तान की, अपने लिए और अपने डैडी के लिए भी। ठीक है ஓகே ஓகே ஓகே, எல்லாமே கிளாத் தாங்க. அதாவது இந்த முஸ்லீம்ஸ் சம்மந்தப்பட்ட கிளாத்ஸ் அதிகமாக இருக்குது இங்கே வந்து. ஏன்னா அந்த கோயில் இங்கே வந்து இந்த கடைங்க எல்லாமே 4 மணியோட க்ளோஸ் ஆகிடுமாமா. ஏன்னா வந்து இந்த இந்தியன் டூரிசம் நம்மள மாதிரி வரவங்களுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஒரு மார்க்கெட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சின்னதாக இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு 10 20 25 கடை கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் 4 o'clock வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிடுமாம்மா, அதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ள வந்து நம்மளுக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இங்கே பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க அதிகமாக. இதே நம்ம இந்தியாவில் என்ன டாலரில் மாற்றிட்டு வந்ததுனால கம்மி. ஸோ நான் இங்கே வந்து இந்த $20 அமெரிக்கா டாலரில் வந்து பே பண்ணது வந்து இங்கே வந்து மாற்றிருந்தேன்னா வந்து 2200 சம்திங் வந்துருக்கும். 400 கிட்ட அதிகமாக இருக்கும். நான் இந்தியாவிலே வந்து அதாவது இந்தியா பார்டர்கிட்டே வந்து 200, அதாவது 1800 எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு வந்து $20 ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க முடிஞ்சது. பட் இங்கே வந்து மாற்றிருந்தேன்னா நம்ம ஊர் காசுக்கு 2400 கொடுத்துருக்கணும் இங்கே உள்ளே வரத்துக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் வரதா இருந்தால்
இந்தியாவிலேயே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பாருங்க, இந்த லோக்கல் மார்க்கெட் எல்லாமே இந்த பாகிஸ்தானில் இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டு. இந்த இடத்துக்காக இங்கே வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. நான் ரொம்ப உள்ளெல்லாம் போக முடியாது பாகிஸ்தான்லேருந்து. அதாவது இந்த கோயில் கிட்ட இருக்கிற ஒரு சரௌண்டிங்கில் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போகலாம். அந்த கோயில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இடத்துக்கு மட்டும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகம். ஹாய், ஃபுல்லாகவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ், ஃபுல்லாகவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க. யூஆர் ஃப்ரம் मुल्तानी सोनल वा ड्राई फ्रूट को யூஆர் ஃப்ரம் लाहौर लाहौर லாहौर, पाकिस्तान. लाहौर पाकिस्तान। ओके, इट्स गुड. ये देखें, ये कम ड्राई फ्रूट में है, गुड़ वाला। எல்லாமே ட்ரை ये ஃப்ரூட்ஸ். ज़्यादा ड्राई फ्रूट में गुड़ वाला। आप कैसे हो ब्रो? This shop is evening closing. 4 p.m. 4 p.m. close. close, Full close. full close, market all closed। Full market. कितना shop is available this place? This 24 places shops। 24 shops only. 24 கடை. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து இல்லை, நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். பாகிஸ்தான் காசுக்கு வந்து 140 ரூபாங்க. இப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் நம்ம கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது. இவர் கிராண்ட் ஃபாதர் வந்து இந்தியாவாமா. இவர் இந்த பிஸ்னஸுக்காக இங்கே பாகிஸ்தான் வந்துட்டாருங்க, பாகிஸ்தானாக மாறிட்டார். இவர் பாகிஸ்தான், யுவர் கிராண்ட் ஃபாதர் இந்தியா. வேர் ஆர் யுவர் ஃப்ரம் பாகிஸ்தான்? வேர் பிளேஸ்? मुल्तान मुल्तान. सिटी। कितना किलोमीटर है ना? 550 15 550 550 550. ओके, इवनिंग क्लोजिंग फुल। नो नो 400 रुपीज़ क्लोज नहीं? ये 4 बजे क्लोज, हाँ, 4 बजे फिर वो शॉप அதர் ஷாப். मूव। ஓகே ஓகே. இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்குதுங்க. அதாவது இந்த டூரிசம் டெவலப் பண்ணுறாங்க இன்னும் பெருசாக. திஸ் இஸ் வாட் இஸ் திஸ் ஷாப்? ये शॉप से ये सारी उसमें कन्वर्ट। ஓகே ஓகே ஓகே. இந்த கடைங்கெல்லாம் இதில் கொண்டுட்டு வர போகிறாங்களாமா. ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இங்கே. நாங்கள் அப்படியே போகலாம். मिठाई का टेस्ट भी करो ना। பட் ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வாங்க முன்னாடி போய் வேறு ஏதாச்சும் இருந்தால் பார்க்கலாம். யா, வெல்கம். चाय पी। हाँ? आइए हमारे साथ चाय पिए आज। சாயா காயண்ணா வெல்கம் பண்ணுறாங்க. நான் கூட பாகிஸ்தான் வந்து இந்த வெல்கம் பண்ணுறேன்னு பார்த்தா சாயை குடிக்கிறதுக்காமா. चाचू वैस भी भेजिए 1 मिनट वास्ते। Hi, Hi, Pakistan member. Hello। I am Indian. Pakistan. Yes। India Pakistan is very Yes। Bye bye। yes, is very friendlyயா இருக்காங்க, செம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ பாருங்க, இவர் வந்து இவர் ஒரு brother. You are working from businessman? Yes, a businessman। Yeah, you are tourism. Yes, tourism। Yes, okay okay. செம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, செம ஜாலியாக இருக்காங்க. I don't know हिंदी, थोड़ा थोड़ा मालूम है। थोड़ा no problem man। ஓகே. அப்புறம் காஃபி வாங்கி கொடுத்தாரு, பேசினார், ஷேர் பண்ணார், அப்புறம் போயிட்டார். அவ்வளோதான். பட்டு இப்போ 12 மணி ஆகுது, இவர் இருக்காரு. பாய் ப்ரோ. Bye bye brother। Bye bye। பாய். See you bye from Bye bye। Sabari. Bye bye. Bye bye। இந்தியா. India। ஓகே. இப்போது இங்கேருந்து கிளம்பி ஈவினிங் 4 மணிக்கு திருப்பி பஞ்சாப் போனோம், அதாவது இந்தியாவுக்கு போனோம். இங்கே வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து காஃபி பார்த்தீங்கன்னா 50 ரூபா கிட்ட வருதுங்க. பாகிஸ்தான் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணும்போது 250 ரூபா. அது நம்ம ஊர் காசுக்கு போட்டால் ஒரு 80 ரூபா டு 70 ரூபா வரும் கரெக்டாக. அது சரியாக தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம ஊரில். பட் காஃபி ஓகே தான், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம ஊர்லனா 10 ரூபா 20 ரூபா காஃபிலாம் கிடைக்கும். ஸோ
இந்த கண்ட்ரியில் இப்படி இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணி. சுண்டல், அப்புறம் பொரியல், காரா பொரி போல் ஏதோ ஒன்று மசாலா போட்டு வச்சுருக்காங்க, எனக்கு சரியாக தெரியலங்க. இது சமோசா, இது பக்கோடா. வேறு ஏதாச்சும் இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்புறம் டீ, காஃபி அதை விட்டிங்கன்னா என்னமோ சிப்ஸுங்க, இது தெரியல, ஐ டோன்ட் நோ. சரி வாங்க அப்படியே போகலாம். நான் பாருங்கள், ரோடே அனாதையாக இருக்குது. இவ்வளோ பெரிய ரோட்டில் யாருமே இல்லை. அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் பேர் வராங்க. பாய் ஹஜிட்டா ஜி பசார். இப்போ தாங்க இதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க, கேஃபேலாம் கொண்டுட்டு வர மாதிரி. பின்னாடிலாம் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. உங்களுக்கு இங்கேயே ஏடிஎம் இருக்குது. பக்கத்துலேயே மணி எக்ஸ்சேஞ்ச், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பணம் வந்து நம்ம நாட்டு காசு வந்து இங்கே மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டு கரன்சியில் என் கையில் இப்போ 60 ரூபா இருக்குங்க. இது வந்து நம்ம இந்தியா கரன்சிக்கு இந்த 10 ரூபாய் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கிசம் மதத்தை சார்ந்த ஒரு கோயில் அப்படின்றதுனால இங்கேயும் சரி, அமிர்தசரில் இருக்கிற கோல்டன் டெம்பிள்லையும் சரி, இந்த மாதிரி தலையில் இந்த துணியை கட்டிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அது வந்து அந்த சிக்கிசம் குருத்வார் அப்படின்ற அந்த குரு இருக்காருங்களா, அந்த 10 தலைமுறைக்கும் ஒரு முதல் தலைமுறையாக ஒருத்தர் இருந்திருப்பாருங்களா, அவர் வழிபட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் விரும்பக்கூடிய அந்த தலையை வந்து ஃபுல்லாகவுமே இப்படி மறைச்சிட்டு தான் உள்ளே போகணுமாம்மா. அதுதான் இந்த இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி, இங்கே இப்போ 1 மணி ஆகுது, இன்னும் 2-3 மணி நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கிளம்ப வேண்டிதான். பார்த்துட்டு சரி வாங்க மக்களே. பாருங்கள், பின்னாடி வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நான் மொபைல் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் வந்து காலிங்கே போல, நாட் செல்லுலர் யுவர் டேட்டா அப்படின்ட்டு காட்டுது. அதாவது நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறதுனால டவர் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம ஃபோன் பேசவும் முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபோனே போக மாட்டேங்குது. ஸோ வாங்க நம்ம கோயில்கிட்டே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Your country friend, your friend is India. Yeah. Yes. Yes. Sarga. Okay. Sarga is your friend. Your name, my friend, your name. Yes. Sarga. India. Amritsar. Which one place? Amritsar. Amritsar, Punjab. नहीं पंजाब से अमृतसर. Okay. Your friend. Okay. You're from Pakistan. Which one place? Lahore. Okay. This is Lahore. This is one time. This is Kartarpur or Lahore? Larwar. Okay. This is fully temple. चले, बहुत शुक्रिया. Okay. Thank you. Bye Pakistan. Bye India. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த கோயில். இந்த கோயில் சரௌண்டிங் இருக்குது இல்லைங்களா, இந்த கட்டிடத்தை மட்டும் 10 மாதத்தில் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் நம்ப முடியல. அது உண்மையாக பொய்யான்ட்டும் எனக்கு சரியாக தெரியல. அதாவது நான் நெட்லலாம் பார்க்கல, இங்கே பயணம் பண்ண வருவாங்க இல்லைங்களா ட்ராவலர்ஸ், அவங்க பேசுனாங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க. எனக்கு ஆனால் கன்ஃபார்மான்ட்டு தெரியல. 10 மாதத்தில் இது எப்படி இது பாசிபிள்ன்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற குருத்வார் வந்து இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி மாற்றுறதுக்காக பிளானிங் போயிட்டுருக்கு, வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. பாருங்கப்பா, இதுவே பிரம்மாண்டமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க, டேங்கப்பான்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல தான் இருக்கிறேன், இதில் ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். இவ்வளோ தூரமா அப்பா, பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. பாருங்களேன், பெரிய பிளான் போயிட்டுருக்குங்க. இது ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட மார்க்கெட் பின்னாடிலாம் காட்டினேன். இதுதான் இந்த சிக்கிசத்தோட மெயின் கோயிலுங்க. இது வரைக்கும் பாருங்கள், இந்த கோபுரம்
இருக்கு பாருங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த பாகிஸ்தான் நாட்டில் வந்து சிக்கிசம் மதம் வந்து அதிகமாக வழிபடுறாங்க. அதாவது இந்த சிக்கிசம் கடவுள் வந்து முதல் தலைமுறையிலேருந்து அந்த கடவுள் தோன்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து இந்த சிக்கிசம் இந்த பாகிஸ்தானில் அந்த இடத்தோட பேர் சரியாக தெரியல, அங்கே தான் வந்து பிறந்தாராமா. அதுக்கப்புறம் இந்த கர்தார்பூரில் இருக்கிறது வந்து செகண்ட் ஜென்ரேஷனாமா. இதில் வந்து 18 வருஷம் இங்கே வந்து வசித்து வந்திருக்காரு அப்படின்றாங்க. இந்த மாதிரி 10 தலைமுறைகள் இருக்காமா அந்த சிக்கிசத்தில். ஒன்று ஒரு ஒரு இடத்துல இருக்காமா. அதில் அம்ரிஸ்டரும் ஒன்று. அது எத்தனாவது இடம்ன்ட்டு எனக்கு சரியாக தெரியல. இதை வந்து நான் இங்கே இருக்கிற லோக்கல், அதாவது இந்தியன் பீப்புள் வந்து விசிட் பண்ண வருவாங்க இல்லைங்களா, சிக்கிசம் பீப்புள், அவங்கக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கேதர் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் கோயில் சூப்பராக இருக்குது. ஆனால் சின்ன ஒரு கோபுரம் தான். ஃபுல்லாகவுமே ஒரே இதுதாங்க. அதாவது ஒரே கிரவுண்டு மாதிரி இருக்குது. ஒரே ஒரு கோயில் தான் நடுவில். பாருங்களேன் கிரவுண்டு மாதிரி இருக்கு. ஓகே, என்னை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னை பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது போல இருக்குது இந்தியன் பீப்புள்னு உடனே. ஆனால் அவ்வளோ வினோதமாகவும் இருக்கேன், எனக்கு தெரியலையே. வாங்க இதுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்ட்டு சும்மா விசிட் பண்ணிட்டு வரலாம். டோர் எந்த சைடு இருக்குன்னே தெரியலையே. பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. இதுவே பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஊரே வரும் போல் இருக்குது அந்த கோயில். பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும் போல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து வந்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில். இப்போயே ஒர்க்கு போயிட்டுருக்கு பயங்கரமாக. பாருங்கள் ஃபுல்லாக பாகிஸ்தான் மக்கள் தான் இருக்காங்க. எல்லாருமே பாகிஸ்தான்காரங்க. பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. फुल्ला पाकिस्तान। हाय हाँ जी भाई, क्या हाल है? ठीक हो? हाँ ठीक हो? हाँ किधरों आए हो? मेरा व्हाट अच्छा, वेयर यू फ्रॉम? चेन्नई। चेन्नई। यस विराट कोहली। हाँ यस विराट कोहली। फेवरेट प्लेयर MS धोनी। योर बाबर आजम is Pakistan member? classical player covered Okay. You understand in Dhoni Virat Kohli? Yes. Okay. You have my favorite captain. okay CSK. You have seen Indian movies any? Yes. Which one? You don't know Shah Rukh Khan, Salman? Yes. Understand? Yes. Vijay Ajit you don't know? Vijay Shankar. Which one? Tamil. Shankar no. Rajini you don't know. Okay. South Indian stars you don't know. Yes. Shah Rukh Khan you Bollywood. रजनीकांत बोलने ஸோ ஹலோ மக்களே, இங்கேருந்து ஃபைனலாக கிளம்பியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். இங்கே வந்து கவர் சொல்கிறதுக்கு வேறு எந்த இடமும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும். இந்த கோயில் இதை விட்டால் இங்கே 4-5 ஒரு 10, 20, 30 லோக்கல் மார்க்கெட் மாதிரி சின்ன கடைங்க இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இதை விட்டால் அந்த பாகிஸ்தானில் இங்கே வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை அம்ரிஸ்டரில் சந்திக்கிறேன். இதோட இன்றைக்கி இங்கேருந்து நான் கிளம்பி சென்னை போகிறேங்க. சென்னை போகிறதுக்கு ட்ரெயினும் புக் பண்ணல, எதுவுமே பண்ணல, எந்த ஒரு பிளானுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி கிளம்பியே ஆகணும், ஏன்னா 3 நாள் ஆகிடுச்சு இங்கே வந்து. ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். see you, bye from சபரி. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஒன்று பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். see you, bye from சபரி. பீஸ். மக்களை உள்ளே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். ஸோ இவ்வளோதான் எண்டாக போகுது. இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. அவ்வளோதான், இதுக்கு மேலே இங்கே வேலை இல்லை. கிளம்ப வேண்டியதான், இந்தியாவுக்கு கிளம்ப வேண்டியதான்.
டாட்டா பாகிஸ்தான். பாருங்க டிக்டாக் பார்த்துட்ருக்காரு. பாகிஸ்தான்லலாம் டிக்டாக் வந்து பாசிபிள் அலௌடுங்க. நம்ம ஊரில் தான் அலௌடு இல்லை. திஸ் இஸ் மை கண்ட்ரி இஸ் பேன். டிக்டாக் இஸ் பேன். கண்புல்லா காட்சி மாதிரி இருக்கு. அடுத்தது இந்தியாவுக்குள்ள மிலிட்ரிக்காரங்க கன்னோட நிற்கிறாங்க பாருங்க. கெத்துங்க நம்ம நாடு. பேசிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மி and Pakistan army.